தெலுங்கானாவில் ரசாயன தொழிற்சாலையில் ரியாக்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் பலியாக இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் கேட்கலாம். சரவணன், அந்த தொழிற்சாலையில் மொத்தமாக எவ்வளவு பேர் இருந்தார்கள், மற்றவர்கள் கதி என்னவாக இருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள பைசாபுரம் பகுதியில் சிகாச்சி என்ற கெமிக்கல் ரசாயன தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இன்று காலை வழக்கம் போல் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென தொழிற்சாலையில் இருக்கும் ரியாக்டர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து நடந்தபோது அங்கு பணியில் இருந்த சிலர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த நிலையில் கிடந்தனர். சிலர் உடல்கள் பாதங்கள் சுமார் 100 மீட்டர் தொலைவிற்கு கூட உடற்பாகங்கள் தூக்கி வீசப்பட்டிருந்தனர். மேலும் சிலர் அந்த தொழிற்சாலையில் இருந்து பதறியடித்து ஓடி வந்துள்ளனர். மேலும் இந்த வெடிவிபத்து காரணமாக அந்த தொழிற்சாலை முழுவதும் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. இது குறித்து உடனடியாக அப்பகுதியில் உள்ள தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 5க்கும் மேற்பட்ட உடல்கள் 5 பேருடைய உடல்கள் தற்போது மீட்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுடன் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தீயை அணைத்ததற்கு பின்னராகவே எத்தனை பேர் வேலை பார்த்தவர்கள் எவ்வளவு பேர் காயம் என்ற விவரம் தெரிய வரும். மேலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அந்த கூடிய நிலந்து அந்த பகுதியை பங்கேற்று வருகின்றனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.